குருவே சரணம், குருவே போற்றி, கந்தகுருவே சரணம். சேவல் கொடி வேலவன் துணை. நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு தாரீர். இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறங்காட்டிக்கு நம்ம மேற்கொண்டு போடலாம் அப்படிங்கிற ஒன்று நல்ல விஷயத்தையும் உண்மையான விஷயத்தையும் தரலாம். இந்த அதை பண்ணால் இது பண்ணலாம், இதை பண்ணலாம், அது பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் இருக்காது. ப்ராக்டிக்கலாக கொடுத்த பரிகாரம் ஜெயிக்குதா அப்படின்னா, இல்லை நம்ம நிறைய கிளைண்ட் பார்த்துருப்பாங்க, நம்ம நிறைய கிளைண்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க, நம்ம வாடிக்கையாளரும் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த பதிவு ஜெயிக்குமா, நம்ம பரிகாரம் கொடுத்துருக்கோம் ஜெயிக்குமா ஜெயிக்கலையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போது ஜெயித்த பரிகாரத்தை தான் நம்ம தரோம். நம்ம கொடுத்த அந்த பரிகாரம் வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படின்னா, வெற்றி அடைஞ்ச பரிகாரத்தை நம்ம சேனல் மக்களுக்காகவும் யூடியூப் வாடிக்கையாளருக்கும் தரலான்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இங்கே யூடியூப் சேனலில் உங்களுக்கு கருத்தை போடுங்க. அதாவது எந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை தாராளமாக பதிவிடுங்க. நீங்கள் கருத்துக்கள் பதிவிட நம்மளுக்கு மேற்கொண்டு எதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி. இப்போது நம்ம டைட்டிலுக்கு போயிடுவோம். ரிஷபத்தின் வெற்றி அப்படின்னு ஒரு டைட்டில். 12 ராசிக்காரங்களும் ரிஷபத்தை இயக்கினா வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம். ரிஷபம் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம், ஆனால் காலபுருஷனுக்கு 2வது வீடு அதுதான். அப்போது ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அது என்ன கிரகம் இருக்குதோ, ஒருவேளை ரிஷபராசியே இருந்து ரிஷப லக்னமாகவே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் பணம் 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 அப்படின்னு இருக்கார். பணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு காலத்தில் அந்த பணத்தை இழந்தாலும் மீண்டும் அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மை ரிஷபத்துக்கு வரும். அது 6, 8 அண்ணன் பதிபதி பாதகாதிபதி எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அப்போ பாதகாதிபதினா அது ஒரு பாதகத்தை சந்திச்சிடும், பணத்தில் ஒரு பாதகத்தை சந்திக்கும் அப்படின்னு பொதுவாகவே ரிஷபத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. ரிஷபம் என்ன அப்படின்னா, காளைன்னு வருது, காளமாடு வருது, நந்தி பகவான் வருது. அப்போ நந்தி மேலே மாதிரி தானே ஈஸ்வரன் பகவான் இருக்கிறாரு. ஈஸ்வரனும் புருஷ பொண்டாட்டியோட அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கிறதா ரிஷபமனை. இப்போ ரிஷபமே கணவன் மனைவி சந்தோஷமான உறவு அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக இந்த ஜோதிட ரீதியான கருத்துக்கு வேறு மறும், அதில் சில பாவங்கள் கிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு என்றைக்கும் சொல்லலை, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் நம்ம மறுக்கலை. ஏன்னா நம்ம ஜோதிடம் சொல்லி கொடுக்குறதுக்கு வரல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது இந்த சேனல் மூலிமா நம்ம சொல்ல வர கருத்தை சொல்லிடுவோன்னு தான் நினைக்கிறோம். இப்போ ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு மறுக்கல. நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், அதை நம்ம அவங்களும் இல்லைன்னு மறுக்க முடியல. அந்த விஷயமெல்லாம் இருக்குதான். ஆனால் ரிஷபத்தை இயக்கினா வெற்றி அடையலாமா, 12 ராசிக்காரங்களும் வெற்றி அடையலாமா, அடையலாம். அதுக்குண்டான விளக்கம்தான் இனிமேல் வரப்போகிற எல்லா நம்ம 12 ராசிக்கும் அல்லது 12 லக்கணத்துக்கும். நீங்கள் ராசியை வச்சு இயக்கினாலும் சரி, லக்கணத்தை வச்சு இயக்கினாலும் சரி, அல்லது ராசிக்கும் வச்சு இயக்கிங்க. அவங்க லக்கணம் 2யுமே இயக்கிங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ ரிஷப ராசி என்ன செய்யலாம் அப்படின்னா, அதனோட தன்மைகள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ காலபுருஷனுக்கு 2வது வீடுனா பொருளாதார வீடு. இப்போ ரிஷபராசிக்காரன் எப்படி இருப்பான், நீட்டாக இருக்கணும்னு நினைப்பான். அது சுக்கரனா எப்படி நல்லா, அதாவது அவங்க குடும்பத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறது 2வது. ஆனால் சுக்கரனா டீசெண்டாக இருக்கணும், நகை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், ஆடை ஆபரணம், இந்த சொந்த வீட்டு மேலே ஒரு கண் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். சொந்த வீடு கட்டணும். இந்த எண்ணம் என்றைக்குமே ரிஷபத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபத்தில் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இயற்கையாகவே என்ன அங்கே அடைக்கப்பட்டிருக்குன்னா, ரிஷபத்தை பிடிச்சா வெற்றி அடையின்னு அங்கே ஒரு விஷயம் மறைமுகமாக ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த ரிஷபத்தில் தான் அடுத்தது 4ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஒருத்தருங்க வீடு அமையணுமா, சொந்த வீடு எப்படி இருக்கும், அவன் வீடு நல்லா இருக்குமா, பழைய வீடாக இருக்குமா அப்படிங்கிற ரிஷபத்தில் ஒரு தன்மை இருக்குது. ரிஷபத்தோட தன்மை அந்த சொந்த வீட்டுக்கு அந்த ரிஷபத்தின் தன்மை சேரும். அவனுக்கு சொந்த வீடு எப்படி இருக்குது, கீத்து வீடா, மாடி வீடா, மாளிகையா, அப்பார்ட்மெண்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் 2வது. ஆனால் அவனுக்கு வீடு இருக்குதா, வீடு அமையிறதுக்கு ரிஷபத்தின் தன்மை ரொம்ப சிறப்பாக வரும். அப்புறம் சுக்கரன், இப்போ அவன் சார்ந்த விஷயத்தில் அந்த மாதிரி விஷயத்த சொல்லுது. சுக்கரன் மனைவி, அவங்க மனைவி விஷயத்த சொல்லுது. இந்த மாதிரி சுக்கிரனின் காரகம் சொகுசு வாழ்க்கை தாங்க ரிஷபம். சுருக்கமாக சொல்லப்போனால் சொகுசு வாழ்க்கை, ஆடப்புற பொருளான விஷயம், தாயின் மீது பாசம், மனசு நல்ல தெளிவு, அதிர்ஷ்டமே ரிஷபம் தான். என்னங்க இப்போ தான் சொல்கிறீங்க என்ன 5ஆம் இடம்னு, எல்லாம் இருக்கட்டும், ரிஷபம் தான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எப்படியெல்லாம் இயக்கலாம்
அப்படிங்கிறத ஒரு ஆடியோ பதிவாக தரலான் இருக்கோம். இதுக்கு நீங்கள் உங்கள் கருத்தையும் பதிவிடலாம். உங்கள் கருத்தை எதிர்பார்க்குறோம் நாங்களும். நன்றி, வணக்கம். தாழ்மையுடன் சேவல்குடி வேலவன்.